மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வித்தியாசமான ஒரு காணொளி. என்னன்னு கேட்டிங்கன்னா வர்மக்கலை. வர்மக்கலை இதில் வர்மக்கலை என்று சொன்னாலே நம்மளுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அடிதடி சண்டை அப்படித்தானே ஞாபகம் வரும். அது கிடையாது. இப்போ வர்மக்கலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்மக்கலையை மேஜராக மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு கலை. இன்னொன்று போர்க்கலை வர்மம்னு இருக்கு. போர்க்கலை வர்மம்னு சொன்னால் சண்டை போடுதல், எதிரிகளிலிருந்து தாக்குவதற்கு சண்டை போடுதல். அடுத்து வைத்திய முகம்னு ஒன்று இருக்கு. வைத்திய முகம். இந்த வைத்திய முகம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இந்த வர்மக்கலையை வைத்தியத்துக்கு பயன்படுத்தி எப்படி அந்த நோயிலிருந்து வெளில வர்றது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான கலை தான் வர்மக்கலை. இந்த வர்மக்கலை நம்முடைய சித்த மருத்துவத்தில் இல்லையா, சித்த மருத்துவனுடைய ஒரு பகுதி தான். இப்போ நீங்கள் எல்லாம் இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு இடத்துல அழுத்தம் கொடுப்பாங்க, இது பேச்சு நின்று போயிடும், அது உண்மை. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, நாக்கு வெளில தொங்கிரும். இது எல்லாம் உண்மைதான். இந்த படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஆர்ட் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க. ஒரு பகுதி மட்டும் ஒரு டைரக்டர் வச்சிருப்பாங்க. இந்த பகுதியை இயக்கி மதுர ராஜேந்திரன் தான். மதுர ராஜேந்திரன் இப்ப நம்ம வாழும் சமகாலத்தில் இருக்கிற பேராசான், மிகப்பெரிய ஆசான் மதுர ராஜேந்திரன் தான். அவர் இந்த கலையை நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க அதிகமா இந்த தற்காப்புக்கும் அடிதடிக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா நோக்கு வர்மம், மெய்தீண்டா காலவர்மம் அப்படின்னு இருக்கு. நோக்கு வர்மம் என்று சொன்னால் ஒரு புள்ளியை பார்ப்பதன் மூலமாக அந்த புள்ளியை தூண்டி விடலாம். அது நோக்கு வர்மம்ங்கிறது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கண்ணு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கண்ணு வச்சுட்டான், திஷ்டி பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவ் எனர்ஜி. அதே போல நம்ம கண்களை ஒரு புள்ளியை அந்த நோயாளிக்கு தகுந்தாற் போல அந்த வர்ம புள்ளியை கண்களின் மூலமாக அந்த சக்தியை கொடுத்து அந்த புள்ளியை தூண்டுவதுதான் நோக்கு வர்மம் என்ற பெயர். ஓகேவா? அது இல்லாம மெய்தீண்டா காலவர்மம் என்று பொருள் என்று இருக்கிறது. அது மெய் என்றால் உடல், மெய்யை பொருள், அதாவது உடலை பார்க்காமையே குணப்படுத்துறது. இப்ப வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, அவங்களுக்கு இங்கேருந்து நம்ம வர்மம் பண்ணி அவங்கள சரி பண்றது தான் மெய்தீண்டா கால வர்மம்னு பேரு. இது பாசிபிளா அப்படின்னு நினைக்கலாம். பாசிபிள். எப்படி இங்கேருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போன்ல பேசுறீங்க இல்லையா, அந்த அலைகள் போகுது. அந்த அலைகள் மூலமாக நம்ம ரிசீவ் பண்றோம். அங்கே இங்கேருந்து நம்ம பேசுறோம், நம்ம செல்போனுக்கும் அந்த செல்போன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த அங்கே போயிட்டு அந்த சேருகிறது. அதே போல நம்முடைய எண்ண அலைகளும் அந்த பெறப்படுகின்ற நோயாளியுடைய எண்ணலைகளும் ஒன்று சேர்கின்ற பொழுது அது போயிட்டு அது துண்டப்படும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இதுல இந்த சமகாலத்தில் மிக முக்கியமான ஆசான்கள் பாத்தீங்கன்னா மதுர ராஜேந்திரன், கேரளா பிரகாசம் குருக்கள் தான். இவங்க தான் ரொம்ப 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 சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க நோக்க இதுல ராஜேந்திரன் ஒரு டெமோ பண்ணி காட்டினாரு. இங்க இருக்காரு அவரு, ஆஸ்திரேலியாவோ இங்க ஒரு நாட்டுல வச்சுட்டு இங்கேருந்து பண்றாரு, அவங்க விழுந்துட்டாங்க. அதே போல இட் இஸ் பாசிபிள். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். 4 புள்ளிகள் தான் செல்ஃப் டிஃபென்ஸ். வர்றாங்க இல்லையா, பெண்கள் தனியா போறாங்க, அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த சமயத்துல இந்த 4 வர்ம புள்ளிகள்ல அவங்க அட்டாக் பண்ணா அந்த எதிரி இருக்காங்க இல்லையா, உயிருக்கோ உடலுக்கோ தீங்கு வருகின்ற பொழுது இதை அவங்க பயன்படுத்துவதில் தவறில்லை. அதே போல நம்முடைய ஆசான்கள், பேராசான்கள், சித்தர்கள், மகா குரு சிவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவனை அட்டாக் பண்ணா கூட அவனை எழுப்பி விட்டு தான் வரணும்ட்டான். அவன் நம்மளுக்கு உடலுக்கோ உரிமைக்கோ பங்கம் பண்ண வந்திருக்கான். நம்ம வர்மக்கலையை பயன்படுத்தி அவனை கீழே அடிச்சு சாச்சிட்டீங்க. அதுக்கு பிறகு கூட அவனை எழுப்பி விட்டு தான் வரணும். அவன் எழும்புறது என்ன பண்ணுவான், இனிமேல் இந்த வேலையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அந்த அளவுக்கு அந்த வர்மக்கலையிலிருந்து செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு கலை என்று பேர், தற்காப்பு வர்மக்கலை அப்படி பேரு. அதை பயன்படுத்தலாம். அடுத்து போர்க்கலை வர்மங்கள்னா நீங்க பெரியவங்களா நாங்க பெரியவங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது. அது நம்மளுக்கு தேவையில்லை. சண்டை போடுறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. நம்ம சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய சண்டைக்கு வரமாட்டாங்க, அதனால நம்ம சண்டை போடவும் அவசியம் கிடையாது. அதனால அதை விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்திய முகம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வர்மக்கலை புள்ளிகளை பயன்படுத்தி வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப 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 அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. இதுல நான் உங்களுக்கு சில புள்ளிகளை வரும் புள்ளிகளை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதை பயன்படுத்துறீங்கன்னா கட்டாய ரிசல்ட் கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த இரு புருவத்துக்கு மத்தியில பார்த்தீங்கன்னு சொன்னால் திலத்தகாலம் அல்லது திலக பந்தன வர்மம்னு பேரு. திலத்தகாலம் திலக பந்தன வர்மம் பேரு. இந்த வர்ம புள்ளியை நீங்க இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் பலச்சுழற்சி செய்ய வேண்டும்.
இதை வளர்ச்சி 27 முறை செய்வதனால் நினைவாற்றல் அதிகரிக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். சர்க்கரை நோய் சரியா போகும். அதாவது நாளமில்லா சுரப்பிகள் சரியாக செயல்படும். அது மாதிரி இருக்கிறதுனால இந்த புள்ளியே அதை தூண்டிங்கன்னா உங்களுக்கு அது சரியா போயிடும். அது இல்லாம இங்க நட்சத்திர காலம் அப்படி பேர். இந்த புருவம் இருக்கு இல்லையா, இந்த என்ன சொல்றது, இந்த புருவத்தினுடைய எல்லை, இந்த புருவத்தினுடைய எல்லையில வந்து ஒரு பள்ளம் வரும். இது பாத்தீங்கன்னா இந்த விரல் அகாமடேட் ஆகிற அளவுக்கு வரும். அதுல வச்சு வளர்ச்சி நீங்க 9 முறை 18 முறை 27 முறை பண்றப்ப பக்கத்தளவில் ஒற்றை தலைவலி சரியா போயிடும். பக்கத்தளவில் ஒற்றை தலைவலி சரியா போயிடும். பக்கத்தளவில் என்று சொன்னால் 2 பக்கம் வலிக்கும், அப்ப 2 பக்கம் பண்ணும். ஒற்றை தலைவலி என்று சொன்னால் ஒரு பக்கம் மட்டுமே வலிக்கும். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரியா போயிடும். ஸோ அது ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து கும்பிடு கால வர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கும்பிடு கால வர்மம் இருக்கு. நம்ம இறைவனை வணங்கல எப்படி பண்ணாங்க தெரியுமா? இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த பெருவிரல்கள் ரெண்டும் இந்த இந்த ஹேர் இருக்குல்ல, முன்பக்க முடி எல்லை, அந்த முன்பக்க இடைமுறையில முடி எல்லையில வச்சுட்டு இப்படிதான் வணங்கணும். இப்படி வணங்குகின்ற பொழுது அந்த வர்ம புள்ளி தூண்டப்படும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்ம புள்ளியை தூண்டையில நம்முடைய பிறப்புறுப்புகள் வளர்ப்போம். அதுல குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியா போயிடும். இங்க பாருங்கள், நம்ம முறைகள்லாம் பாருங்க. நீங்க பெண்கள் என்ன பண்றாங்க, இங்கே பொட்டு வைக்கிறாங்க, இங்கே பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? இது ஏன் பொட்டு வைக்கும்னு சொன்னால், இது வந்து இந்த புள்ளியில வந்து என்னம்னா, இந்த புள்ளியில வந்து என்ன சொல்றது, அவங்கள வந்து மயக்க வைக்கிற புள்ளி, மயக்க வைக்கிற செயலிழக்க வைக்கிற புள்ளி. இப்போ ஒரு வர்மக்கலை ஆசனம் வந்து அந்த புள்ளியை எப்படி பார்த்துக்கிட்டாலும் அவங்க மயங்கி அப்படியே போயிடுவாங்க அந்த காலத்துல. பட் இந்த காலத்துல நம்ம விழிப்புணர்வா இருக்கிறதுனால அதனாலதான் பொட்டு வைக்காம வெளியில போகாத, பொட்டு வச்சுதான் வெளில போகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது காரணம் இதுதான். திருமணம் ஆன பின்பு இங்க பொட்டு வைக்கிறாங்க பாருங்கள், இங்கேயே பொட்டு வைக்கிறாங்க. நீ பொட்டு வைக்க எல்லாத்தையும் இந்த வர்ம புள்ளியை அழுத்தினா ஒரு கர்ப்பப்பை சரியா போகும் அப்படிங்கிறத இந்த புள்ளியில வந்து அழுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்த வர்மத்துக்கும் நம்முடைய இதுக்கும் வந்து நிறைய இருக்கு. அதே போல இதை வந்து நட்சத்திர காலம் அல்லது முருகன் வருமம் அப்படின்னு சொல்றோம். நட்சத்திரம் முருகன் வரும்னு சொல்றோம். இதுல வந்து இங்க இந்த டான்ஸ் ஆடுறாங்களா 18 ஆடையில இந்த இடத்துல நட்சத்திரம் போடுவாங்க பாருங்க. அது முருகன் வேஷம் போடையில நட்சத்திரம் கட்டாயம் போட்டே ஆக வேண்டும். அதான் நட்சத்திர காலம் அல்லது முருகவர்மம் என்று பெயர். அந்த நட்சத்திர காலத்துல முருகன் வர்மத்துல நீங்க வர்மம் பண்ணையில ஒற்றை தலைவலி சரியா போகும், பக்க தலைவலி சரியா போகும், பக்கவாதம் வந்து அந்த முகவாதம் இருக்குல்ல, முகவாதம் அது வந்து சரியா போகும். இதுதான் நிறைய எண்ணற்ற பயன்கள் இருக்கு. நம் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த ஷோல்டர் பெயின் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் பெயின் அது வந்து ப்ராசன் ஷோல்டர், இறுகிய தோல். அதாவது பெயின் வரதுனால அது மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போ இயக்காமே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆயிரும், ப்ராசன் ஆயிரும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொன்னால், இங்க பாருங்க, இது வந்து புஜ வர்மம். இந்த கம்பு கொடுக்கு இல்லையா, கம்பு கூடை முன்பக்கம் வந்து புஜ வர்மம் என்று பெயர். அதை இது மாதிரி வச்சுட்டு 27 முறை அழுத்தம் கொடுக்க வேண்டும். பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்புக்குழி வரும். அந்த இதுக்கு நேராக பின்னாடி கம்புக்குழி வரும் இருக்கிறது. அந்த கம்புக்குழிக்கு வந்து 27 முறை நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு இது கை பெருக்க ஒளி. இந்த இடத்துல இந்த கை பெருக்க ஒளியை இப்படி பிடிச்சி அழுத்தம் கொடுக்கணும். இங்க 27 முறை, அங்க 27 முறை, இங்க வந்து கை பெருக்க ஒளி. இதை பண்ணி பார்த்துட்டு நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி பார்த்துட்டு கையை கொஞ்சம் தூக்கிடுவாங்க. இந்த கையை தூக்க முடியாது இருக்கவங்க தூக்கிடுவாங்க. இந்த சோல் முட்டை வலி இருக்கவங்க உடனே சரியாயிரும். இதை செஞ்சு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை பண்றப்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வர்மத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நோக்குவர்மம் இருக்கு இல்லையா, நோக்குவர்மத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கனாக்க, மிருகங்களோ எதிரிகளோ வருகின்ற பொழுது பார்த்தாலே போயிடும். இதுல கூட அழகாக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த படம் ரஜினி படம் பாட்சா நினைக்கிறேன். ஒரு மாடு வந்து குத்துறதுக்கு ஒரு முற்றத்துக்காக வரும். ஒரு வேலை எடுத்து வீசுவார், இன்னொன்னு நின்று போயிடும். அது அந்த நோக்குவர்மத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. அதனால ஒரு புள்ளியை பார்ப்பதன் மூலமாக நோயை குணப்படுத்தலாம். இது மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வர்மங்களை இயக்குவதனால் நம்ம நோயற்ற நலவாழ்வை வாழலாம். நோயற்ற நலவாழ்வை வாழ்வதற்கு இந்த வர்மக்கலை ரொம்ப பயன்பெறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அறிவு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து இப்படி பார்ப்பான், பார்த்த உடனே எதிரி விழுந்துருவான், இப்படி பார்ப்பான் எதிரி விழுந்துருவான். இது என்னடா பார்த்தாலே விழுந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறோம் இல்லையா, அது உண்மை சம்பவம். அப்ப இந்த நோக்குவர்மத்துல வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா உள்ளவங்க
இந்த அவங்களுடைய எனர்ஜியை கண்ணு மூலமா பார்க்கையிலே இந்த எனர்ஜி வைத்து அவங்களை தாக்குதல் ஏற்படுத்தும். இதான் வந்து நம்ம நோக்கோர்மம்னு சொல்றோம். அப்ப இந்த படத்துக்காக எடுத்த சீன் கிடையாது, அது உண்மை. நோக்கோர்மத்துல அது பாசிபிள் இருக்குது. அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணி நிறைய நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி இறைவன் அருளால் சிவனுடைய அருளால் அதை வந்து நம்ம பண்ணணும். பண்ணாக்க டெஃபினட்டா அது நல்ல செயல்படும். அது மாதிரி வர்மத்தில் வந்து நிறைய வந்து இது இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காச்சும் அடிபட்டு போச்சு மயக்க நிலையில் இருக்கான்னு சொன்னால், இங்கே பிடரி காலம்னு ஒன்று இருக்கு. பிடரி பள்ளத்தில் இருக்கும். அந்த பிடரி காலத்தை வந்து நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. இது இல்லாமல் இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வர்றாங்க, நம்ம அடிச்சிட்டோம், அவங்க விழுந்துட்டாங்கன்னா விட்டு வரக்கூடாது. எதிரியாக இருந்தால் கூட விட்டு வரக்கூடாது. அவனை அடங்கல் செய்து அல்லது மாற்றுப்புறம் செய்து அவங்க எழுப்பி விடணும். இப்போ இங்கே அடிபட்டு போச்சு, மயங்கி கிடைக்கிறான், ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல நீங்கள் வரும் பண்ணிக்கலாம் எந்திரிச்சிருவோம். இது வந்து மாற்று வருமம், எதிர் வருமம். அதே பொது அடங்கல்னு ஒன்று இருக்கு. பொது அடங்கல்னா எந்த வர்ம பாதிப்பு இருந்தாலும் 108 புள்ளிகள் இருக்கிறது. இந்த 108 புள்ளிகள்ல எங்கே வர்ம பாதிப்புகள் இருந்தாலும் அந்த வர்மத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த கொண்டை கொல்லி அப்படிங்கிற வர்மம் இருக்கு. இந்த கொண்டை கொல்லி என்ன பண்ண, இந்த முடி இருக்குல்ல, முடி பிடிச்சி இருக்கிற மேலே முடிஞ்சு போச்சு. இது முடி இருக்கவங்களுக்கு. முடி இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது, அங்கே லேசாக தட்டணும். தட்டினாக்க அவங்க வந்து அந்த மயக்கத்திலேருந்து வெளில வந்துடுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க கிராமத்துல அந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துச்சுன்னா இந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவோம், ஓடி போய் கடத்தை குதிச்சிடும். பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். இது என்ன பண்ணுவோம்னா, யாராச்சும் ஒருத்தர் தெரிஞ்சு இது அந்த கடத்துல குதிச்சு அந்த முடியை பிடிச்சி எழுதி வருவாங்க. அப்ப அது பொது வருமமா, அதாவது பொது அடங்கல் வருமமாக மாறிவிடுகிறது. அப்ப அதுல இருந்து அந்த இதுல இருந்து பாதிப்புல இருந்து வெளில வந்துருவாங்க. இது மாதிரி வர்மத்துல வந்து நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. அந்த 108 வர்மங்கள்ல படுவருமம் 12, தொடுவருமம் 96, மொத்தம் 108 வள்ளிகள், 108 வர்ம புள்ளிகள் இருக்கு. இதை இந்தந்த வர்ம புள்ளியை இதற்கு இயக்குவதனால் இந்தந்த நோய்கள் குணமாகணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முன்னோர்கள் சொல்லி கொடுத்தத நம்ம இயக்குறப்ப அந்த நோயிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வர்மக்கலையில் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்துல வந்து வர்மத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக படிச்சுக்க முடியாது. ஒரு ஆசான் வீட்டில் 12 ஆண்டுகள் பொய்து தங்கியிருந்து அந்த ஆசானுக்கு, நம்முடைய குருவுக்கு வணங்கி அவர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு இவன் நல்லவனாக இருக்கிறான், மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான் என்று தெரிந்த பின்பே அவங்க சொல்லி தருவாங்க. அதனால வர்மங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால முறைப்படி படிக்காதவங்க இதை செய்யக்கூடாது. நான் சொன்ன வர்மங்களே அதெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாத வர்ம புள்ளிகள், அதை நீங்க பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.